காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் தாங்க இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை, உங்களை அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கோயமந்தல் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசும் பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றின சிறப்புகள், வரலாறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் நம்மளுடைய இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலை பற்றின சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஒருவேளை இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வெளியே தாங்க இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே பார்க்கிங் பண்ணியிருக்கோங்க. நம்ம பைக்கில் தாங்க வந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக், கார், ஆட்டோ, வேன், பஸ்ஸு இப்படி எப்படி வேணாலும் வரலாங்க. பார்க்கிங் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுடைய வாகனங்களை இங்கே நிறுத்திக்கலாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே பாருங்கள், 2 போர்டு வச்சுருக்காங்க. பேசும் பெருமாள் கோவில் ஒன்று போர்டு இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கோவிலோட சுற்றுச்சுவரில். இப்போ கோவிலோட ராஜகோபுரம் உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள். நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கும் பைக்கில் தான் வந்தோம். நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டோங்க. இந்த கார்லாம் வந்திருக்காங்க பாரு, நிறைய பேர், பல்வேறு மக்கள் வந்துவிட்டோம். பல இடத்துல இருந்தும் இங்கே வராங்கங்க. இப்படி நீங்கள் இந்த பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டேஷன் இருக்குது. நீங்கள் எதில் வந்தாலும் வரலாங்க. நான் இந்த பைக்கில் தாங்க வந்தேன். இது என்னுடைய பைக்கு. நான் இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் ஏதோ விழா நடந்துக்கிட்டு இருக்குது. வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க. லைட் செட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ நம்ம இந்த கோவிலை பற்றின சிறப்புகள்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இப்போ கோவிலுக்கு வெளியே இருக்கோம். கோவிலுக்குள்ளே போய் கோவிலே நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம வந்துக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பெருமாள் கோவில். இந்த பேசும் பெருமாளுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அடி உயரம் கொண்டவருங்க இந்த மூலவர் பேசும் பெருமாள். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதே போல் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருப்பாங்கங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளார வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே இருந்து நான் உங்களுக்கு ராஜகோபுரம் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படி உள்ளே வந்தவொடனே நம்மளுக்கு முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா முயமுதற் கடவுள் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது புறத்தில் ஒரு சன்னதி இருக்குங்க. நம்ம முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அப்புறம் உள்ளே போய் பேசும் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறேங்க. எந்த கோவிலும் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூலவரை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்ததில்லை, எடுக்கவும் கூடாதுங்க. அதனால் நான் உங்களுக்கு வீடியோ மூலவரை காட்டியிருக்க மாட்டேன். கோவில் வளாகெல்லாம் சுற்றி மற்ற தெய்வங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் உள்ளே இருக்கும் ஆலயங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வைபிடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வணங்கிட்டு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன போல் இந்த விநாயகரை வணங்கிட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் கோவில் வளாகத்தை சுற்றி வரப்போகிறேன். இந்த கோவில் வளாகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்படி வரும்போது இந்த கோவிலை பற்றின சிறப்புகள்லாம் நான் சொல்கிறேங்க. இந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்துட்டுனா நல்லா கார்டன் போல் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. செடி, மரம் இதெல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கோவில் மேலே பார்க்குறீங்க பாருங்கள், பெருமாள் அந்த கோலத்தில் தான் உள்ள காட்சி தராருங்க. நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராரு. இந்த கோவிலோட வளாகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டம் போல் வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் அடுக்கி மக்கள் ஏதோ வேண்டுதல் போல் கேட்குறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் கல்லெல்லாம் அடுக்குனா வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வீடு அது போல் கட்டலாம் அப்படின்ற போல் ஒரு ஐதீகம்லாம் சொல்லுவாங்கங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல மக்கள் இந்த கோவிலுக்கு பின்னாடி இந்த போல் கல்லெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு வராங்க. இந்த கோவில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம சோழன் கட்டிய கோவில் இது. ஆமாங்க, இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து கோவில் தான். அது எந்த சோழ பரம்பரைன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம சோழன் அப்படின்ற மன்னர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காருங்க. இந்த உள்ளே இருக்கிற பேசும் பெருமாள் சிலை வந்து பார்த்திங்கன்னா 12 அடி உயரம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணிலேருந்து பூமியிலேருந்து கிடைத்ததா சொல்கிறாங்கங்க. அப்படி எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பெருமாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் காட்சி தராருங்க. இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் அழைச்சிருக்காங்க அப்படின்னா கோயம் பந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம் பந்தல் அப்படின்னா வந்து கோயம் அப்படின்னா பலாமரங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம் அப்படின்னா பலாமரங்கள் அப்படின்னு பொருள். பலாமரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த இடம் இருக்குது. இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலை இருந்ததாக, போக்குவரத்து வசதி இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்து கோயம் பந்தல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயர் உருவாகிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் கண்டறிஞ்சிருக்காங்கங்க. இந்த கோவில் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1012 1044 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டியிருக்காங்கங்க.
மன்னனுடன் பேசிய பெருமாள் அப்படின்ற இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் வைக்கிறாங்கங்க. அதனால் இந்த கோவிலுக்கு பேசும் பெருமாள் அப்படின்னு பெயர் இருக்குது. எந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயகண்ட கோபாலன் அப்படின்ற மன்னரோட வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிபி 1670 வந்திருக்காருங்க. அப்போ இந்த பெருமாளோட வந்து பார்த்திங்கன்னா பேசியதாக வரலாறு சொல்கிறாங்க. இந்த வரலாற்று செய்திலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டு மூலமாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம பெருமாளை வணங்கிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டோங்க. அப்படி வரும்போது இங்கே இடதுபுறத்தில் வந்துட்டோம்னா ஆய்வார்கள்லாம் இருக்காங்க. அனுமனுக்கும் சன்னதி இருக்குது. முதலாக வந்து பார்த்திங்கன்னா பொய்கை ஆய்வார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூதத்தாய்வார், அப்புறம் பேயாய்வார், அப்புறம் திருமயிசை ஆய்வார், அப்புறம் நம்மாய்வார், மதுரகவி ஆய்வார், குலசேவராய்வார், பெரிய ஆய்வார், ஆண்டாள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டாரடிப்பொடி ஆய்வார், திருவானாய்வார், கூரத்தாய்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிவர். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனி சிலைகள் இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சன்னதி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச முடியாத குழந்தைகளை பேச வைக்கிறதுக்கு இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடும் பூஜைகளும் இருக்குங்க. இந்த பற்றின தகவல்கள் நீங்கள் இந்த கோவிலில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.